வணக்கம் மக்களே, வாங்க இன்றைக்கி நாம் திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம். அதை பற்றி கொஞ்சம் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கோம். மொட்டை அடிக்கிற இடத்துல டோக்கன் வாங்கினோம். மொட்டை அடிக்கிற இடத்துல லைனில் நின்று பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ஒரு வழியாக மொட்டை அடிச்சுட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்ததும் அப்படியே நம்ம கடல் பகுதிக்கு சென்றோம். கடல் பகுதிக்கு சென்றதும் என்னுடைய மகன் தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் ஃபேமிலியாக நின்று ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஒரு 4 பேர், எங்கள் பெரிய அக்கா கூட வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம கடலில் இறங்கி நல்லா ஆட்டம் போட்டுட்டு எல்லாம் நல்லா இருந்தது. கடலில் அப்படியே குளிச்சுட்டு வரும்போதே ஒரு பேட் வைப்ரேஷன் போயிட்டு ஒரு குட் வைப்ரேஷன் அந்த மாதிரி இருந்தது. ரெடியாகி ஆழிக்கிணறுல குளிச்சுட்டு என்னுடைய மகள் மேக்கப் பண்ணிட்டான். அடுத்து கோபுர தரிசனம், சாமியை தரிசிச்சுட்டு கோபுர தரிசனம் வந்தாச்சு. அங்கேருந்து எல்லாம் குடும்பத்தோடு நின்று ஃபோட்டோ எடுத்தோம். பலவித ஃபோட்டோஸ் நிறைய, 2 பேர் 3 பேர் எங்கள்லேயே மாற்றி மாற்றி பசங்க நாங்கள் எல்லாருமே நின்று ஃபோட்டோஸ் எடுத்தோம். கொஞ்சம் அங்கே போயிட்டு வந்தது காலையில் 7 மணி, ட்ரெயின் 6:30க்கு விட்டு இறங்கினோம். 7 மணிலேருந்து அங்கே இருந்தோம் ஈவினிங் 7 மணி வரைக்கும். அந்த 12 மணி நேரம் எப்படி கடந்ததுன்னே தெரியல. அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. குட் வைப்ரேஷன். முதல் முறையாக அங்கே போகிறோம் திருச்செந்தூர். முருகர் நல்லா வச்சுருப்பார், நல்லாவே வச்சுருப்பாங்க முருகர். ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். அடுத்து தங்க தேரும் பார்த்தோம். அது தொட்டு நாங்கள் அந்த தேர் இழுக்கிற பாக்கியமாக எங்களுக்கு கிடச்சிது. குடும்பத்தோடு எல்லாருமே மயில், யானை வாகனம் எல்லாத்தையுமே பார்த்தோம். அந்த பிரசாதம் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் அந்த கந்தா கருணை கடலே கந்தா போற்றி அந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா ஈவினிங் அதேமாரியே இந்த இடத்துலையும் எல்லாருமே தனியாக நின்றோம், ஒன்றா நின்றோம். எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் கிடச்சிது. அந்த கார்னர் ப்ளேஸும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது, நல்லா பார்த்துட்டு வர்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா அந்த தண்ணி குறை தான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. பாத்ரூம் கூட நீட்டாக க்ளீனாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தங்க ரதம் வரத பார்க்குறீங்க ஈவினிங். நாங்கள் அதை இழுக்கணும். நல்லா தான் இருந்தது. மிகவும் ரொம்ப அப்பாவோட 3வது மாதம் இருக்கிறதுனால அங்கே போயிட்டு இருந்தோம். நல்லாவே இருந்தது. திருப்தியாக வேண்டுதல்லாம் நல்லபடியாக நிறைவேறிச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே திருச்செந்தூரில் முருகர் ஃபேமஸ்னால் இன்னொருத்தர் திருச்செந்தூர் பரோட்டா பாலு ஃபேமஸ்ஸு. அவருக்கு கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு பொறுமையாக நடந்தே போனோம். கிட்டன்னாங்க பார்த்தா அது ரயில்வே ஸ்டேஷன் தூரம் வந்துடுச்சு. அப்படியே பொறுமையாக போயிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டோம். அவர் எப்போ வருவாருன்னு பார்த்தா 7:30ன்னாங்க. பார்த்தா அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அவர் கூட நின்று ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு பசங்களும் அவரும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு நம்ம பசங்களை. அப்படியே கடைசியிலே அவருக்கும் ஒரு பாய் சொல்லிவிட்டு திருச்செந்தூர்லேருந்து ட்ரெயின் ஏறியாச்சு மக்களே. சேனல் வியூஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கந்தனுக்கு அரோகரா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வெற்றிவேல்.